السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم الاثنين فقال فيه ولدت وفيه أنزل عليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வதற்காக வந்து இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தாலாவினுடைய பேரருளால் ரபியுல் அவ்வலினுடைய பிறை, இரண்டாம் பிறையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர் வாழ்வதற்காக வேண்டி உலக ரீதியான அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா மனிதருக்காக வேண்டி மாதங்களையும் நாட்களையும் படைத்திருக்கின்றான். இந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த மாதம்தான். அந்த சிறப்பை கொண்ட அந்த மாதம் சிறப்பானதாக கருதப்படும். அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை ஆக சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கின்றான். காரணம், ரபியுல் அவ்வலுடைய பிறை 12ஆம் தேதியில்தான் இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்காக எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள்? அனுப்பப்பட்டதனுடைய பின்னணி காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், அவர்களுடைய செயலால் இந்த உலகம் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டது என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து விட்டான். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அல்லாஹு தஆலா முதலில் உயிரற்ற படைப்பாக எழுதுகோலான பேனாவை அல்லாஹு தஆலா படைத்தான். முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். அவர்களை படைத்து சொர்க்கத்தில் சிறிது காலம் வாழ வைத்தான். பிறகு பூமியில் அல்லாஹு தஆலா அவர்களை இறக்கிவிட்டான். முதலில் மனித படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஒரு எழுதுகோலை, உயிரற்ற பொருளாக ஒரு எழுதுகோலை அல்லாஹு தஆலா முதலில் படைத்தான். அல்லாஹு தஆலா எழுதுகோலை படைத்து விட்டு அந்த எழுதுகோலுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், நீ எழுது. அந்த எழுதுகோல் அல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டது, நான் என்னென்ன எழுத வேண்டும்? இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ மனிதர்களுடைய விதிகளை நீ எழுதிவிடு என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அந்த பேனா அது போன்று எழுதிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள், ஹதீஸ் ஷரீஃபில் நம்மால் தெளிவாக காண முடிகின்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா படைப்பதற்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படைப்பதற்காக வேண்டி களிமண்ணை எப்போது தயார் செய்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணிற்கும் தண்ணீருக்கும் இடையே இருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா என்னுடைய ஒளியை படைத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகின்றார்கள். இந்த பேனா எழுதியதல்லவா மனிதர்களுடைய விதிகளை, மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் என்ற விதியை பேனா எழுதியதல்லவா. இந்த பேனாவை எழுதியதின் விளைவு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுடைய பரக்கத்தின் காரணமாகத்தான் அந்த பேனா எழுதியது என்று சில விரிவுரையாளர்கள் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கின்றார்கள். ஆக இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். மேலும் ஹதீஸே குதுஸிலே நாம் காண்கின்றோம்,
லௌலாக லௌலாக வமா ஹலக்குல் அஃப்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படைக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஹதீஸே குதுஸின் மூலமாக தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றான். ஆக இந்த உலகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா முன்பே தீர்மானித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா படைக்க வேண்டும், அவர்களை படைத்து விட்டான். அவர்களுடைய ஒளியை படைத்து விட்டான். ஒளியை படைத்து அந்த ஒளியை ஒரு உடலுக்குள் செலுத்தி இறுதி நபியாக, நபியே ஆகிரே ஜமானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது உம்மத்திற்காக அனுப்பியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பான இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் ஆக சிறந்த மாதமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலுடைய பிறை 12ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்று தெளிவான ஹதீசுகளில் நம்மால் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது எவ்வாறு இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யார் மூலமாக பிறக்க வேண்டும், எந்த சந்ததியில் அவர்கள் பிறக்க வேண்டும், எந்த வம்சத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முன்பே தீர்மானித்து விட்டான். முன்பிருந்த அரபு சமுதாயத்தில் ஆக சிறந்த கோத்திரமான பனு ஹாஷிம் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த சந்ததியின் மூலமாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வர வச்சான். அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய மகனாரான அப்துல்லா, அவருடைய மகனாரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களுடைய வம்சாவளி நீண்டு கொண்டே செல்லும். வம்சாவளி கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வம்சாவளிகள் இருக்கின்றது. அந்த வம்சமே ஆக சிறந்த வம்சமாக இருக்கின்றது. சிறந்த வம்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பிறக்க செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே எழுதுகின்றார்கள், தஃப்சீர் கிதாபிலும் எழுதுகின்றார்கள். நம்மால் காண முடிகின்றது, ஷைத்தான் 4 முறை மிகவும் கதறி கதறி தேம்பி தேம்பி எழுதான் என்று விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, அல்லாஹ் தஆலா எப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை இறக்கினானோ, எப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கியதோ அப்பொழுது ஷைத்தான் மிகவும் கதறி கதறி அழுதான். காரணம் என்னவென்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அனைத்து விதமான நோய்களுக்கான ஷிஃபாக்கள் அல்லாஹ் தஆலா அதிலே வைத்திருக்கின்றான். ஒருவருக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டு விட்டால், ஏதேனும் ஒரு துக்க சங்கத்தில், துக்க நிமிடத்தில் ஏதேனும் ஒரு விதமான விளைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டால் கட்டாயமாக அது சரியாகிவிடும். இதன் மூலமாக ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சூரா சரி செய்துவிடுமே என்ற ஒரு அச்சத்தால் ஷைத்தான் கதறி கதறி அழுதான். அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா எப்பொழுது ஷைத்தானை சொர்க்கத்திலிருந்து விரட்டி எடுத்தானோ, அல்லாஹ் தஆலாவும் வெறுத்தான், மனிதனுடைய படைப்பும் ஷைத்தானை வெறுக்க தொடங்கியது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் ஓதுகின்றோம் அல்லவா. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் கூறுகின்றோம். இந்த செயல் அல்லாஹ் தஆலாவுடைய சபித்தல், அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் எப்பொழுது அவன் மீது ஏற்பட்டதோ அப்பொழுது ஷைத்தான் மிகவும் கதறி கதறி அழுதான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது பிறந்தார்களோ அப்பொழுது ஷைத்தான் அழுதான். காரணம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பார்கள் என்று ஷைத்தானுக்கு முன்கூட்டியே தெரியும். அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் நான் வழிக்கெடுக்கக்கூடிய நபர்களை அவர்கள் சரியான வழியில் செலுத்தி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தை சரியான வழியில் செலுத்தி விடுவார்கள். அதன் மூலமாக நான் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தனோ அதை சரியான முறையில் சாதிக்க முடியாது என்ற ஒரு தோல்வியை முன்கூட்டியே அவன் உணர்ந்தான். அதன் காரணமாக கதறி கதறி அழுதான் என்று விரிவுரையாளர்கள் தெள்ளத் தெளிவாக எழுதுகின்றார்கள். குர்ஆன் ஷரீஃப் உட்பட இதற்கு முன்னிருந்த அனைத்து வேதங்களிலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தினுடைய வேதத்திலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சிலுடைய வேதத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்ற முன்னறிவிப்பை அல்லாஹ் தஆலா முன்பே அவர்களுடைய வேதத்தில் இறக்கிவிட்டான். இதனை சுட்டிக்காட்டும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கின்றான். அந்த ஆயத்து என்னவென்று சொன்னால், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நாம் உம்மை ஒரு சாட்சியாளராக, ஒரு சுப செய்தி கூறக்கூடியவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக நாம் உம்மை இந்த உலகத்தாருக்கு அனுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றான்.
இதே கருத்தை கொண்ட ஒரு வாசகத்தை தௌராத்தில் நம்மால் காண முடிகின்றது. இஞ்சிலில் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தினுடைய வேதத்தில் இதே போன்று கருத்துடைய ஒரு வசனமும் அதில் அடங்கியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சிலுடைய வேதம், இஞ்சிலுடைய வேதத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்ற முன்கூட்டிய ஒரு அறிவிப்பை அல்லாஹ் தஆலா தெளிவாக அதிலே இறக்கி வைத்திருக்கின்றான். அதனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு கூறி காட்டுகின்றான். وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أَحْمَدُ. நான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உமக்கு நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன். இதற்கு பிறகு அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி வருவார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வசனம் இன்று இருக்கக்கூடிய நவீன பைபிள்களிலும் நம்மால் தெளிவாக காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை முந்திய இஸ்லாமியனுடைய வேதமான தௌராத்திலும் நம்மால் காண முடிகின்றது, இஞ்சிலும் நம்மால் காண முடிகின்றது. இதை தாண்டி ஒரு மேற்படியாக நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், மாற்று மத சகோதரர்களுடைய வேதமான பகவத்கீதையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகின்றார்கள் அல்லவா. ஒரு சாதாரண தலைவரை யாராலும் கொண்டாட முடியாது. அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, இந்த உலகத்தாருக்கு அவர் என்னென்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, ஒரு சமுதாய தலைவராக அவர் எவ்வாறு இந்த வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்தார்கள், சமூகத்தாரை சரியான வழியில் எவ்வாறு செலுத்தினார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு சஹாபாக்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு சஹாபாக்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைமைகளுக்கு இருந்தார்கள். நாம் இந்த இடத்தில் கூற வருவது சஹாபாக்களுடைய குறைகள் அல்ல, சஹாபாக்களை எவ்வாறு மாற்றி அமைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகம் மற்றொரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தில் அவருடைய வீட்டில் போய் தண்ணி குடிச்சிருச்சு சொன்னா, காலங்காலமாக குடும்பமாக கோத்திரமாக சண்டை போட்டுக்கொள்ளலாம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், சஹாபாக்களை சரியான முறையில் தீன் என்றால் என்ன, எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சரியான விளக்கத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முறை பின்பற்றினார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவாக சஹாபாக்கள் எவ்வாறு மாறினார்கள், ஹதீஸ் ஷரீஃபிலே நம்மால் தெளிவாக காண முடிகின்றது. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் யாரேனும் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் கட்டாயமாக நேரான வழியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வீர்கள், அதில் சென்று விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள், மிகவும் ஒரு மோசமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டுமோ அதற்கு மாற்றமான வாழ்க்கை ஜாஹிலியாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், சஹாபாக்களை மாற்றினார்கள். சஹாபாக்கள் எவ்வாறு ஆகிவிட்டார்கள், வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்று ஆகிவிட்டார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அந்த தீனை இந்த உலகத்தில் மூலை முடுக்கெல்லாம் தீனை பரப்பி சென்றார்கள். இன்று சஹாபாக்களுடைய கபறுகள் மக்காவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீல ஒரு 10,000 கபரு தான் இருக்கு, சஹாபாக்களுடைய கபரு. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை பற்றி நாம் கவனித்தோம் என்று சொன்னால், நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 நபிமார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா. அந்த அளவுக்கு சஹாபாக்களும் இருந்தார்கள் என்று சில விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். 10,000 சஹாபாக்களுடைய கபறுகள் தான் ஜன்னத்துல் பக்கீல இருக்கின்றது என்று சொன்னால், மீதி இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கபறுகள் எங்கே சென்று விட்டது? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தீனை உலகினுடைய மூலை முடுக்கெல்லாம் அவர்கள் சென்று பரப்பினார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சஹாபியினுடைய கபறுகள் நம்மால் காண முடிகின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கையை தாமும் வாழ வேண்டும், நமக்கு பின்வரக்கூடிய சமுதாயத்தினரும் சரியான முறையில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான்
சஹாபாக்கள் அது போன்ற செயல்களை செய்தார்கள். அதே நல்லெண்ணத்தோடு நாமும் நம்மளுடைய வாழ்க்கை கழித்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டு சமுதாயத்தை சரியான வழியில் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்கள், அந்த நோக்கமும் பரிபூர்ணமான நிலையில் பூர்த்தியாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம், நேரம் தான் பத்தாது. ஆனால் சுருக்கமான முறையில் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நிறைய விதமான முஅஜிசாக்களை கொடுத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் இறக்கும் வரை சுமார் 63 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதில் 40ஆம் வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுகின்றது. இந்த நுபுவத்தில் ஹீரா கோவில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி எடுத்து வருகின்றார்கள். அங்கு தொடங்கிய நபித்துவ பிரச்சாரம் அவர்களுடைய 63வது வருடத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்கின்றார்கள், ஹல்லா பல்லகது, 3 முறை கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த தீனை நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், கால அன்த பல்லகத யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே நீங்கள் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த தீனை முழுமையாக எட்டி வைத்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். அவருடைய முழு வாழ்க்கை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சுயநலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட நடந்தது கிடையாது. பொதுநலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு செயலும் நாம் தெளிவாக காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறுபிராயத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கின்றார்கள், ஒரு 12 வயது பாலகராக இருக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையார் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கும் போது, அதாவது 2 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையார் இறந்து விடுகின்றார்கள். பிறக்கின்ற பொழுதே தந்தையற்றவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றார்கள். 12 வயதை அடைகின்ற பொழுது அபு தாலிப் அவர்களுடன் வளர்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அப்துல்லா அவர்களுடைய சகோதரர், அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளருகின்றார்கள். அவர்கள் வளருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயதை அடைகின்றார்கள். அப்பொழுது அபு தாலிப் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, சிரியா தேசம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று வியாபார பொருட்கள் எல்லாம் சென்று கொண்டு விற்று வருவார். அவருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கின்றார்கள், பெரிய தந்தை அவர்களே, நாமும் உங்களோட வரட்டுமா, வியாபாரம் செய்யறதுக்கு நானும் உங்களோட வரேன், எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கின்ற பொழுது நம்முடைய மகனாரான, அதாவது தம்முடைய சிறிய சகோதரனுடைய மகனான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஒரு பாதிரியார், ஃபாதர் என்று சொல்கிறோம்ல, கிறிஸ்டின்லாம் சொல்கிறாங்களா ஃபாதர்னு, ஒரு பாதிரியார் காண்கின்றார். அவருடைய பெயர் புஹைரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதிரியார் காண்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணிக கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் நிழல்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. வழியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இவ்வாறு சாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தருது. வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு ஒரு நிழற்புடையாக தொடர்படியாக வந்து கொண்டே இருக்கின்றது. இதை பார்த்து அந்த பாதிரியாருக்கு ஒரு சந்தேகம். அதாவது நாம் முன்பு கூறினோம் அல்லவா, பைபிள்லையும் தௌராத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை பற்றி இருக்குன்னு நம்ம சொன்னல. அதில் சில சிஃபாத்துகள் எல்லாம் அதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய முதுகுல ஹத்மே அனுபவத்தினுடைய இறுதி நபித்துவனுடைய முத்திரை இருக்கும் என்று பல்வேறு விதமான வசனங்கள் பைபிள்களிலும் இருக்கின்றது, தௌராத்துகளிலும் இருக்கின்றது. அதை தெளிவாக அறிஞ்சிருந்த அந்த ஃபாதர் என்ன பண்ணார், இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு தாலிப் அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு நாளை நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களும் அனைத்து நபர்களும் கட்டாயமாக அந்த விருந்துக்கு வரணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று அந்த விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அபு தாலிப் அவர்களுடைய வணிக கூட்டமும் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்தார்கள். அவர்களோடு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வணிக கூட்டத்தார்களுடைய ஒட்டகங்களையும் வாகனங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு செக்யூரிட்டியாக வெளியில் நிற்க வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகின்ற பொழுது அந்த புஹைரா என்று சொல்லப்படக்கூடிய பாதிரியார் கேட்கின்றார், உங்களில் எல்லாருமே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அபு தாலிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லாரும் வந்துட்டோம். 2வது முறை கேட்கின்றார், ஆம் எல்லாரும் வந்து விட்டோம். 3வது முறையும் அந்த புஹைரா என்று சொல்லப்படக்கூடிய பாதிரியார் கேட்கின்றார், எங்களில் ஒரே ஒரு சிறுவர் மட்டும் வரலை.
சிறுவர் மட்டும் வரல, அவர் வந்து வெளியில வந்து வாகனங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார், போய் அவரே போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் கூட்டிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பாதிரியார் சரியான முறையில் கண்டு கொண்டார். இவர்தான் பிற்காலத்தில் நபியாக அனுப்பப்படக்கூடிய, அதாவது அவர்களுடைய பாதிரியார்களுடைய வேதமான இஞ்சிலே தெல்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக இருப்பார்கள். அவருடைய முதுகிலே ஹத்மே நுபுவத்தினுடைய ஒரு அடையாளம் ஸ்டாம்ப் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளம் தெல்ல தெளிவாக அதில் இருந்தது. அதை பார்க்கின்ற பொழுது அந்த சகோதரர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புஹைரா என்று சொல்லப்படக்கூடிய பாதிரியார் கூப்பின்றார். அழைத்து அவருடைய முதுகில் கை வச்சு பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் ஹத்முன் நுபுவத், ஹாத்தமுல் அன்பியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நபித்துவத்தினுடைய முத்திரை காணப்படுகின்றது. அவர் சுதரித்துக் கொள்கின்றார், இவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அப்பொழுது அந்த சகோதரரிடம் அபு தாலிப் அவர்களிடம் கேட்கின்றார், இவருடைய தந்தையர் யார்? கேட்கின்ற பொழுது நான் தான் இவருடைய தந்தை. இவருக்கு தந்தையாக இருக்க மாட்டாங்கள் அல்லவா, இவருக்கு தந்தை கிடையாது என்று பைபிளில் அவர்களுடைய வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. அவர் அந்த உலகத்தில் வருவார், உலகத்தில் வருகின்ற பொழுது அவருக்கு தந்தையார் இருக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அப்போ கேட்கின்றார் அபு தாலிப் அவர்களிடம், இவருடைய தந்தையார் யார்? அபு தாலிப் அவர்கள் கூறுகின்றார், நான் தான் இவருடைய தந்தை. இல்லை, இவருக்கு தந்தையார் கிடையாது, நீங்க சும்மா சொல்றீங்களா அப்படி கேட்கின்ற பொழுது, இல்லை இவருடைய தந்தையார் இவர் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார், நான் இவருடைய தந்தையினுடைய சகோதரன், இவருடைய பெரிய தாவானாக இருக்கின்றேன் என்று கூறினார். அப்போது அந்த பாதிரியார் கூறி அனுப்புகின்றார், இவரை நீங்கள் ஷாம் தேசத்திற்கு சிரியாவுக்கு கொண்டு செல்லாதீர்கள், மக்காவிற்கு கொண்டு சென்று விடுங்கள், யூதர்கள் எல்லாம் இவர்களை அழிப்பதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த பாதிரியார் எச்சரித்த வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவர்தான் நபி ஆகிர ஜமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இறுதி நபியாக வருவார் என்று அந்த பாதிரியார் தெல்ல தெளிவாக கூறி அபு தாலிப் அவர்களை அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். இது போன்று பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பேசுவோம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான வாழ்க்கை பின்பற்றக்கூடியவராக நம் அனைவரும் ஆக்குவானாக. அவர்கள் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடிய நபர்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.